ஆய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं पुरहो रसिका भुवि भावुकाः। मोमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं गोपक्वतमाख्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरं हरिः ओं तत्सत्। तथाञ्चलस्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरैतपरीदविषा श्रीचैतन्यं नमामितं। ஹரே கிருஷ்ணா. ஸோ நேற்று நம்ம ஹரே கிருஷ்ணா. பாகவதம் பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? மதே மதஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி. நமஸ்காரம். இந்த துஷ்யந்தி ரமந்தி சொன்னீங்க மாதாஜி. ம். துஷ்யந்தினா தெய்வீக திருப்தி, ரமந்தினா ஆனந்த, தெய்வீக ஆனந்தம். ம். பக்தர்கள் பகவானை பத்தி பேசிக்கும் போது அதை அனுபவிப்பாங்க அப்படின்னு. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே நாமளும் கிருஷ்ண அந்த நிலைக்கு மாதாஜி. வரணும். சொல்லுங்க மாதாஜி. ஹரே சாந்தி கிருஷ்ண. மாதாஜி. பகவத்கீதையில நம்ம மாதாஜி. பகவான் பத்தி ஆத்மா, அப்புறம் ஜட இயற்கை, கர்மா, காலம் பத்தி பாக்குறோம்னு சொன்னோம் மாதாஜி. அப்புறம் பாகவதத்துல 10 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மாதாஜி. அது சர்க்கம், நிசர்க்கம், ஸ்தானம், போஷணம், ஊதய, மன்வந்திர, ஈசானுகதா, நிரோத, முக்தி, ஆசிரிய, அதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஓகே. சர்க்கம்னா என்ன பார்த்தோம்? சர்க்கம்னா சிருஷ்டி மாதாஜி. விசர்க்க அப்படின்னா உபசிருஷ்டி. உபசிருஷ்டி. ஸ்தானம். ஸ்தானம்னா என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு இடம். போஷணம் பாதுகாப்பு. கண்டிப்பா. அப்புறம் ஊதய படைப்பை தூண்டும் சக்தி. சக்தி. ஓகே. மன்வந்திர மனுக்களின் மாற்றம். மனுக்களின் மாற்றம். ஈசானுகதா பக்தர்களின் பகவத் விஞ்ஞானம். வெரி குட், வெரி குட். நிரோத பரமபதத்தை சென்றடைதல். முக்தி. முக்திதான் ஆශ්‍රய உத்தம புருஷர். சூப்பர் சூப்பர். 10 டாபிக் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் பாகவதத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஒரு மகா புராணம் அப்படின்னா இந்த 10 விஷயங்கள் இருக்கணும். பாகவத்துடைய சிறப்பு இதுல என்ன அப்படின்னாக்க விருத்தாசுரனுடைய சரித்தம் இருக்கு. இதுவும் ரொம்ப சிறப்பு. பாகவத்தினுடைய முக்கியமான சிறப்பு விருத்தாசுரனுடைய சரித்தம் இதுல இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் எல்லா புராணங்கள்லையும் இது அரசன் அப்படின்னு சொல்லப்படும். மற்ற புராணங்கள்லையும் இந்த 10 விஷயங்கள்ல ஏதாவது 7 இருக்கலாம், 8 இருக்கலாம்.
அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல 10 இருக்கலாம். ஆனா விருத்தாச்சூரனுடைய சரித்திரமும் இருக்கணும், இந்த 10 விஷயங்களும். அப்பதான் அது மகாபுராணம் ஆகும். தேங்க்யூ ஆல். ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம், இறுதி அத்தியாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. இதுல நம்ம 4வது பதம் படிச்சோம் இல்லையா? ஸ்திதிர் வைகுண்ட விஜயக போஷணம் தத்தனுகிரக மன்மந்திராணி சத்தர்ம உதய கர்மவாசனாக. மொழிபெயர்ப்பு. ஜீவராசிகளுக்கு மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஜீவராசிகளுக்குரிய சரியான சூழ்நிலை பகவானின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பரமபுருஷ பகவானுடைய பாதுகாப்பின் கீழ் மன அமைதியுடன் இருப்பதாகும். மனுக்களும் அவர்களது சட்டங்களும் வாழ்வில் சரியான வழியை கொடுப்பதற்காகவே உள்ளன. கர்ம வாசனையால் ஏற்படும் ஆசையை செயலாற்றுவதற்கான தூண்டுகோல் ஆகும். சோ நம்மளுடைய சரியான சூழ்நிலை அப்படிங்கிறது பகவானுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறது தான். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஸ்தானம், நம்மளுடைய ஸ்தானம் நம்ம சொர்க்கலோகத்துல இருந்தாலும் சரி, நரகத்துல இருந்தாலும் சரி, இந்த பூலோகத்துல இருந்தாலும் சரி, இந்த பிரம்மலோகத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, பகவானுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதா நம்மளுடைய உண்மையான நிலை. ஓகே, இந்த இந்த ஸ்லோகங்கள்ல இந்த விஷயங்கள் கொஞ்சம் விவரமா விளக்கப்படுது. முக்கியமான வார்த்தை இந்த ஸ்லோகத்துல வைகுண்ட விஜயக, பகவானுக்கு எப்பவுமே வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு முறை அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். இந்த ஜட உலகம் பகவானின் விருப்பத்தால் படைக்கப்பட்டு சில காலம் பராமரிக்கப்பட்டு பிறகு மீண்டும் அழிக்கப்படுகிறது. படைப்பிற்குரிய பொருட்களும் இரண்டாம் பட்சமான சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மாவும் பகவான் விஷ்ணுவால் முதலாக அவரது முதல் மற்றும் இரண்டாம் அவதாரங்களால் படைக்கப்படுகின்றனர். முதல் புருஷ அவதாரமாக மகாவிஷ்ணுவும் இரண்டாவது புருஷ அவதாரமாக கர்ப்போதக சாயி விஷ்ணுவும் இருக்கின்றனர். கர்ப்போதக சாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மா படைக்கப்படுகிறார். மூன்றாவது புருஷ அவதாரம் க்ஷீரோதக சாயி விஷ்ணுவாவார். இவர் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திலும் பரமாத்மாவாக வாழ்வதுடன் பிரம்மாவால் உற்பத்தி செய்யப்பட்ட சிருஷ்டியை பாதுகாத்தும் வருகிறார். பிரம்மாவின் பல மகன்களில் ஒருவராக இருக்கும் சிவன் சிருஷ்டியை அழிக்கிறார். எனவே விஷ்ணுதான் பிரபஞ்சத்தின் ஆதி சிருஷ்டி கர்த்தாவாவார். அவரது அகாரணமான கருணையால் படைக்கப்பட்ட ஜீவன்களை அவர் பராமரிப்பவராகவும் இருக்கிறார். இதனால் பகவானின் உயர்வை அங்கீகரித்து அவரது தூய பக்தர்களாகிய துன்பங்களும் அபாயங்களும் எப்பொழுதும் இவ்வுலகில் அமைதியாக வாழ வேண்டியது பந்தப்பட்ட ஜீவராசிகளின் கடமையாகும். இந்த ஜட படைப்பை புலன்களை திருப்திப்படுத்துவதற்குரிய ஓரிடமாக எண்ணி விஷ்ணுவின் பகிரங்க சக்திக்கு அடிமையாகும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் படைப்பு மற்றும் அழிவு என்னும் ஜட இயற்கை விதிகளால் தொடர்ந்து ஆளப்படுகின்றனர். இப்பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகத்தில் இருந்து பாதாள லோகம் வரை உள்ள அனைத்தும் அழிவுக்குட்பட்டவை என்றும் ஜீவராசிகள் அவர்களின் நல்ல தீய கர்மங்களாலோ அல்லது நவீனமான ஆகாய விமானத்தாலோ வான்வெளியில் பிரயாணம் செய்யக்கூடும். ஆனால் வெவ்வேறு கிரகங்களில் ஆயுட்காலம் வேறுபடுகிறது என்றாலும் எல்லா இடங்களிலும் இறப்பு நிச்சயம் என்று பகவத்கீதை கூறுகிறது. நித்திய வாழ்வை அடைவதற்குரிய ஒரே வழி மறுபிறவியே இல்லாத இடமாகிய பகவானின் ராஜ்யத்திற்கு திரும்பிச் செல்வதாகும். வைகுண்ட பகவானுடன் தங்களுக்குள்ள உறவை பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மறந்துவிட்டதால் இந்த ஜட உலகிலேயே நிரந்தரமாக வாழ்வதற்கான திட்டத்தை முயல்கின்றனர். இவ்வாறாக பகிரங்க சக்தியால் ஏமாற்றப்பட்டு தாங்கள் பகவானின் ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் என்பதை மறந்து பல வகையான பொருளாதார மற்றும் சமய முன்னேற்றங்களில் அவர்கள் ஈடுபடுகின்றனர். மாயையின் ஆதிக்கத்தால் இந்த மறதி மிகவும் உறுதியானதாக இருப்பதால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானிடம் திரும்பிச் செல்வதை சிறிதும் விரும்பவில்லை. இவ்வாறாக புலனின்பத்தின் மூலமாக அவர்கள் தொடர்ந்து பிறவி சக்கரத்திற்கு இரையாகி விஷ்ணுவிடம் திரும்பி செல்வதற்குரிய வாய்ப்புகளாக இருக்கும் மனித வாழ்வுகளை வீணாக்கி விடுகின்றனர். மனுக்களால் வெவ்வேறு யுகங்களில் இயற்றப்பட்ட உபதேச நூல்கள் சத் தர்ம நூல்கள் அல்லது மனிதனுக்குரிய நல் வழிகாட்டி நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மனிதர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காகவும் வாழ்வின் வெற்றிகரமான முடிவுக்காகவும் வேத சாஸ்திரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். படைப்பு பொய்யல்ல, ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற ஆவலும் அத்திசையில் நிறைவேற்றப்படும் கடமைகளும் காரியத்திற்குரிய சரியான பாதையை அமைக்கின்றன. அத்தகைய ஒழுக்க பாதை ஏற்கப்படும் பொழுது பகவான் தமது அகாரணமான கருணையால் அவரது பக்தர்களுக்கு எல்லா பாதுகாப்புகளையும் வழங்குகிறார். அதே சமயம் பக்தர் அற்றவர்கள் செயல்களுக்குரிய பிரதிபலன்களில் சங்கிலி தொடரில் சிக்கிக் கொள்கின்றனர். இவ்விஷயத்தில் சத்தர்ம எனும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும்.
சத் தர்மத்தை அல்லது பகவானிடம் திரும்பிச் செல்வதற்குரிய கடமையை நிறைவேற்றுவதன் வழியாக பகவானின் கலப்பற்ற பக்தனாவது மட்டுமே புண்ணிய செயலாகும். மற்றவர்கள் புண்ணியவான்களைப் போல் பாவனை செய்தாலும் உண்மையில் அவர்கள் புண்ணியவான்கள் அல்ல. இக்காரணத்திற்காக தான் பகவான் பகவத்கீதையில் பௌதீக இருப்பின் ஆபத்தான வாழ்வினால் விளையும் எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபட பேரளவே வழிபட ஓகே படிங்க மாதாஜி. விடுபடலாம். கவலைகளிலிருந்தும் விடுபட விடுபட பெயரளவையான சமய சடங்குகளை கைவிட்டு பகவானின் பக்தி தொண்டில் ஒருவன் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார். சத்தர்மத்தில் நிலை பெற்று செயலாற்றுவதே வாழ்வுக்குரிய சரியான வழியாகும். பரமபதத்தை சென்று அடைவதையே ஒருவன் தனது வாழ்வின் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். மேலும் தற்காலிகமான வாழ்வுக்காக நல்ல அல்லது தீய உடல்களை பெறுவதன் வழியாக ஜட உலகில் தொடர்ந்த பிறவி சக்கரத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு விடக்கூடாது. இங்குதான் மனித வாழ்வுக்குரிய அறிவு இருக்கிறது. இத்தகைய செயல்களில் தான் ஒருவன் விருப்பம் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க என்னென்ன விளக்கப்படுது அப்படின்னாக்க போஷணம், அதுக்கப்புறம் மன்வந்திர, இதெல்லாம் வந்து இந்த ஸ்லோகத்துல விளக்கப்படுது. இப்படிலாம் என்ன அப்படிங்கிறது விளக்கப்படுது. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது இல்லையா, அந்த வரியில அதை வந்து சரி பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப அருமையா ப்ரோபாதர் வந்து அதை கொடுத்துருக்கார். பட் அந்த சின்ன மிஸ்டேக்னால அது நமக்கு சரியா புரியாம இருந்தது. அந்த பாருங்க, இங்கிலீஷ்ல ப்ரோபாதர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னாக்க, as such it is the duty of all conditioned souls to acknowledge the victory of the Lord and thus become pure devotees and live peacefully in this material world where miseries and dangers are always in existence. அதாவது எங்க இருக்கு இந்த லைன் அப்படின்னாக்க, பந்தப்பட்ட ஜீவராசிகளின் கடமையாகும். So, இங்க இருக்கு பாருங்க, படைக்கப்பட்ட ஜீவன்களை அவர் பராமரிப்பவராகவும் இருக்கிறார். இதனால் பகவானின் உயர்வை அங்கீகரித்து அவரது தூய பக்தர்களாகி, ஏன் மட்டும் எடுத்துடணும், அவ்வளவுதான், தூய பக்தர்களாகி துன்பங்களும் அபாயங்களும் எப்பொழுதும் நிலவும் இவ்வுலகில் அமைதியாக வாழ வேண்டியது பந்தப்பட்ட ஜீவராசிகளின் கடமையாகும். ஓகேவா? சோ இதுக்காகதான் இந்த விஷ்ணுதான் பிரபஞ்சத்தின் ஆதி சிருஷ்டிகர்த்தா ஆவார். அவரது அகாரணமான கருணையினால் படைக்கப்பட்ட ஜீவன்களை அவர் பராமரிப்பவராகவும் இருக்கிறார். அதுக்கு அடுத்த 3 விஷ்ணுக்களை பத்தின டிஸ்கிரிப்ஷனுக்கு அடுத்து வருப்பாரு. மாதாஜி, அப்புறம் பேஜ்ல லாஸ்ட்ல எல்லா கவலைகளில் இருந்தும் வழிபடன் போட்டிருக்கேன். அது விடுபட. சோ எதுக்காக பகவான் நம்மள பராமரிக்கிறார் அப்படின்னா, அவரை நாம போய் சேர்ற வரைக்கும் அவர் நம்மள பராமரிக்கிறார். காரணம் புரியுது இல்லையா, எதுக்காக நம்மள வந்து பகவான் பராமரிக்கணும்? ஏன்னா நாம இங்க வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. அவருடைய ஆன்மீக உலகத்துலதான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும். அந்த ஆன்மீக உலகத்தை நாம் அடையறோம், அதுக்காக இங்க நம்மள அவர் பராமரிக்கிறார். சோ நம்ம அதை மறந்து இருக்கோம் இல்லையா? தான் பிரபா சொல்ற, ராக்கெட் விடுறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? சாண்டிங் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை பண்ண மாட்டேங்கிறீங்க, மீது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ற. சோ பொருளாதாரம், சமய முன்னேற்றம், இதெல்லாம் வந்து தேவைதான். ஆனா எப்படி இருக்கணும்? பகவானுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்கோ அதுபடி இருக்கணும். சோ அதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பாருங்க, அவதாரானுச்சரிதம் ஹரே சாஷ்யானுவர்த்தினாம் பும்சாம் ஈஷகதாத்யோர்த்த நானாயா ஜனோபுஞ்சிதாக. பகவத் விஞ்ஞானமானது முழுமுதற் கடவுளின் அவதாரங்களையும் அவரது பல்வேறு செயல்களையும் மற்றும் அவரது சிறந்த பக்தர்களின் செயல்களையும் விவரிக்கிறது. சோ ஈஷானுகதா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத இங்க சொல்ற. ஈஷானுகதா அப்படின்னா பகவானை பத்தி சொல்லப்படுது. பகவானை பத்தி சொல்றாங்க அப்படின்னா யாரு இருக்கணும்? கண்டிப்பா பக்தர்களும் இருப்பாங்க இல்லையா? பகவானையும் பக்தர்களையும் பிரிக்கவே முடியாது. சோ அதனால பக்தர்களை பத்தி பேசணும், பகவானை பத்தி பேசணும். பகவானை பத்தி பேசுறோம்னா பக்தர்களை பத்தி பேசணும். 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. பத்மா மாதாஜி படிக்கிறீங்களா? हरे कृष्ण माता जी, वासिकेर माता जी, प्रणाम माता जी.
மொழிபெயர்ப்பு பொருளுரை விழுங்கி ஆசா பக்தி வேதாந்த ஸ்ரீல ஸ்ரீ சுவாமி பிரபு பாதகி ஜெய். பொருளுரை. பிரபஞ்ச தோற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஜீவராசிகளின் செயல்களை பதிவு செய்யும் சரித்திர வரலாறு படைக்கப்படுகிறது. வெவ்வேறு காலங்களில் வேறுபட்ட மனிதர்களின் சரித்திரத்தையும் விவரணங்களையும் தெரிந்து கொள்ளும் மனோபாவம் பொதுமக்களிடம் உள்ளது. ஆனால் பகவத் விஞ்ஞானத்தில் உள்ள அறிவு பற்றாக்குறையினால் முழுமுதற் கடவுளின் அவதாரங்களை பற்றிய சரித்திரத்தை கற்றறியும் சுபாவம் அவர்களுக்கு இல்லை. ஜட படைப்பு பந்தப்பட்ட ஆத்மாக்களின் விடுதலைக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். பகவான் தமது அகாரணமான கருணையினால் ஜட உலகில் உள்ள அநேக கிரகங்களில் அவதரித்து பந்தப்பட்ட ஆத்மாக்களின் முக்திக்காக செயல்படுகிறார். அது படிப்பதற்கு தகுதியான வரலாற்றையும் விவரணங்களையும் உருவாக்குகிறது. சிறந்த பக்தர்களுடனான பகவானின் உறவை பற்றிய இத்தகைய உன்னதமான விஷயங்களை ஸ்ரீமத் பாகவதம் அளிக்கிறது. ஆகவே பகவானையும் அவரது பக்தர்களையும் பற்றிய விஷயங்களுக்கு மரியாதையுடன் செவி சாய்க்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பல சரித்திரங்கள் நம்ம படிக்கலாம். 3வது ஸ்கந்தத்துல ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க அது பாட்டுக்கு நிறைய பக்தர்களுடைய சரித்திரங்களை நாம படிக்கலாம். ஸோ நம்ம ஹிஸ்டரி படிக்கிறதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். அப்ப என்ன நடந்தது, முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு வீட்டில் கூட கதை சொல்லுவாங்க. பாட்டி காலத்துலலாம் இப்படி இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு பழங்கதை யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, பகவானை பத்தின விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நிரோத ஷியானுசகனமாத்மனக சகசக்திபிஹி முக்திர் ஹித்வான்யதா ரூபம் ஸ்வரூபேன வியவஸ்திதிஹி. இந்த 2வது லைன் இதுல ரொம்ப முக்கியமான லைன். அடிக்கடி பிரபுபாதர் கோட் பண்ற லைன். முக்திர் ஹித்வா அன்யதா ரூபம் ஸ்வரூபேன வியவஸ்திதிஹி. முக்தினா என்ன அப்படிங்கிறத விவரிக்கிறார். பந்தப்பட்ட நிலையில் வாழும் சுபாவம் கொண்ட ஜீவராசி யோக நிதிரையில் சயனித்திருக்கும் மகாவிஷ்ணுவுடன் கலந்துவிடும் நிலை பிரபஞ்ச சிருஷ்டியின் ஒடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. முக்தி என்பது நித்தியமான உருவத்தை ஜீவராசி பெற்றிருக்கும் நிலையாகும். மாற்றமடையக்கூடிய ஸ்தூல மற்றும் சூட்சமமான ஜடவுடல்களை கைவிட்ட பின் இந்நிலையை அவன் பெறுகிறான். சோ இங்க வந்து மகாவிஷ்ணுவுடன் கலந்து விடும் நிலை அப்படின்னா, மகாவிஷ்ணுவோட கலந்து நாமளும் விஷ்ணுவாகிறது கிடையாது. அவர் உடல்ல போய் ஓய்வு எடுக்கிறோம். அந்த நேரத்துல பிரபஞ்ச அழிவின் போது ஆத்மாக்கள் மகாவிஷ்ணுவோட உடல்ல போய் ஓய்வெடுக்கிறாங்க. அதான் அங்க வந்து சொல்லப்படுது நிரோத. அதுக்கப்புறம் முக்திர் ஹித்வா அந்யதா ரூபம் ஸ்வரூபேன வியவஸ்திதி. நம்மளுடைய உண்மையான ஸ்வரூப நிலை. அந்த உண்மையான ஸ்வரூப நிலை அப்படின்னு வரும்போது நமக்கும் பகவானுக்கும் இடையில 5 விதமான ரசங்கள்ல நமக்கு உறவு இருக்குன்னு பார்ப்போம். அந்த 5 விதமான ரசங்கள்ல நம்ம எந்த உறவுல இருக்கோமோ அந்த உறவுல நம்ம என்ன ஆகுவோம், நாம் வந்து அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து ஜம்முன்னு உட்காந்துப்போம். அதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூப நிலை. அப்போ அதுக்கப்புறம் என்ன கிடையாது, மாற்றமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன மாற்றம் கிடையாது, ஸ்தூல சூட்சம இந்த மாற்றங்கள் எல்லாம் நமக்கு கிடையாது. இந்த உடல்கள் எல்லாம் கைவிட்டதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகுது, ஸ்தூல உடலை மட்டும் கைவிடுறோம். மரணம் அப்படிங்கிறது ஸ்தூல உடலை மட்டும் கைவிடுறோம். நம்ம கூடவே நம்மளுடைய சூட்சம உடல் கூடவே இருக்கு. அதுதான் நம்ம அடுத்த உடலுக்கு கொண்டு போகுது. அதான் மனம் அப்படின்னு சொல்லப்படும். மனம் தான் நம்ம பிறவிக்கு காரணம்னு பார்த்தோம் இல்லையா, அது சூட்சம உடல். அப்போ அந்த சூட்சம உடலையும் கைவிடும் போது முழுக்க முழுக்க ஆத்மா தனித்து பரமாத்மா வந்து என்ன பண்ணுவாரு, அப்படியே ஒரு இது மாதிரி என்னது இது, ஒரு ஜெட்ல போற மாதிரி சைன்னு நம்மளை வந்து பகவானுடைய வைகுண்ட லோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஒரே ஜம். அவ்வளவுதான். ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு சில சமயங்களில் நான் விளக்கியிருப்பதைப் போல் 2 வகையான ஜீவராசிகள் உள்ளனர். அவர்களில் பெரும்பான்மையினர் எப்பொழுதும் முக்தியடைந்த நிலையில் இருப்பவர்கள் ஆவர். இவர்கள் நித்திய முக்தர்கள் எனப்படுகின்றனர். அதே சமயம் மற்றும் சிலர் எப்பொழுதும் பந்தப்பட்ட நிலையில் உள்ளனர். எப்பொழுதும் பந்தப்பட்ட நிலையில் உள்ள ஆத்மாக்கள் ஜட இயற்கையை அடக்கி ஆளும் மனோபாவத்தை பெருக்கிக் கொள்ளும் சுபாவம் கொண்டவர்கள். இதனால் நித்தியமாக பந்தப்பட்டுள்ள ஆத்மாக்களுக்கு 2 வகையான வசதிகளை அளிப்பதற்காக ஜட பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது.
பந்தப்பட்ட ஆத்மா தனது மனோபாவத்துக்கேற்ப பிரபஞ்ச தோற்றத்தை அடக்கி ஆளலாம் என்பது ஒரு வசதி. அடுத்த வசதி, பந்தப்பட்ட ஆத்மா பகவானிடம் திரும்பிச் செல்வதற்கு ஒரு வாய்ப்பை பெறுகிறான். ஆகவே பிரபஞ்ச படைப்பு ஒடுக்கப்பட்ட பின் பெரும்பான்மையான பந்தப்பட்ட ஆத்மாக்கள் யோக நித்திரையில் சயனித்திருக்கும் மகாவிஷ்ணுவின் இருப்போடு கலந்து விடுகின்றனர். இவ்வாத்மாக்கள் அடுத்த சிருஷ்டியின் பொழுது மீண்டும் படைக்கப்படுகின்றனர். ஆனால் வேத இலக்கியங்களின் வடிவில் இருக்கும் உன்னதமான ஓசையை பின்பற்றும் பந்தப்பட்ட ஆத்மாக்களில் சிலரால் பரமபதத்தை சென்றடைய முடிகிறது. அங்கு அவர்கள் ஸ்தூல மற்றும் சூட்சுமமான ஜட உடல்களை உகுத்து மூல ஆன்மீக உடல்களை பெறுகின்றனர். நிபந்தனைக்குரிய பௌதீக உடல்கள் பகவானோடு தங்களுக்குள்ள உறவை ஜீவராசிகள் மறந்ததனால் விருத்தி அடைகின்றன. பிரபஞ்ச சிருஷ்டியின் பொழுது தங்களுடைய வாழ்வின் பழைய நிலையை மறுபடியும் விருத்தியடை செய்யும் பொருட்டு பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. பல்வேறு அவதாரங்களில் கருணாமூர்த்தியான பகவானாலேயே தொகுக்கப்பட்ட வேத சாஸ்திரங்கள் அவர்களுக்கு உதவுகின்றன. அத்தகைய உன்னதமான இலக்கியங்களை கேட்பது அல்லது அவற்றை படிப்பதானது பௌதீக வாழ்வின் பந்தப்பட்ட நிலையிலும் கூட ஒருவன் முக்தியடைவதற்கு உதவுகிறது. எல்லா வேத இலக்கியங்களும் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டையே நோக்கமாக கொண்டுள்ளன. இவ்விஷயத்தில் ஒருவன் நிலை பெற்ற உடனேயே பந்தப்பட்ட வாழ்விலிருந்து அவன் உடனே முக்தியடைகிறான். பௌதீகமான ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்கள் பந்தப்பட்ட ஆத்மாவின் அறியாமையால் கிடைத்தவையாகும். பகவானின் பக்தி தொண்டில் அவன் நிலை பெற்ற உடனேயே பந்தப்பட்ட நிலையிலிருந்து விடுபடுவதற்கு அவன் தகுதியுள்ளவன் ஆகிறான். பூரண திருப்தியளிக்கும் மனநிலைகளுக்கு பகவான் பிறப்பிடமாக இருப்பதன் காரணத்தால் பரமபுருஷரிடமுள்ள தெய்வீக கவர்ச்சியாக இந்த பக்தி தொண்டு உள்ளது. ஒவ்வொருவரும் சுகம் அனுபவிப்பதற்காக ஏதோ சில இன்பமூட்டும் மனநிலையை தேடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் எல்லா கவர்ச்சிகளுக்கும் ஆதி மூலத்தை அவர்கள் அறியவில்லை. ரசோவை சக ரசம் ஹி ஏவாயம் லப்வானந்தி பவதி. வேத மந்திரங்கள் அனைத்து இன்பங்களுக்கும் உரிய ஆதிமூலத்தை பற்றி அனைவருக்கும் அறிவிக்கின்றன. அனைத்து இன்பங்களுக்கும் எல்லையற்ற உற்பத்தி ஸ்தானமாக இருப்பவர் முழுமுதற் கடவுள் ஆவார். ஸ்ரீமத் பாகவதத்தை போன்ற உன்னதமான இலக்கியங்களின் வாயிலாக இத்தகவலை பெறுவதற்குரிய போதுமான அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ள ஒருவர் நிரந்தரமாக முக்தி பெற்று பகவானின் ராஜ்யத்தில் தமக்குரிய சரியான இடத்தில் குடியேறுகிறார். சரி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, ஏகபாத விபூதி, திருபாத விபூதின்னு பார்த்தோம். ஏகபாத விபூதினா என்ன? என்ன பார்ப்போம்? ஏகபாத விபூதினா என்ன? பகவானோட உலகத்துல ஒரு பகுதி மட்டும்தான். என்னாச்சு? அந்த இப்படி மறந்து மகத்துவம் போயாச்சா? ஜட உலகம் 1/4 பங்கு, ஆன்மீக உலகம் 3/4 பங்கு. ஜட உலகம் 1/4 பங்கு, ஆன்மீக உலகம் 3/4 பங்கு. ஏகபாத அப்படிங்கிறது இந்த ஜட உலகம், திருப்பாத அப்படிங்கிறது ஆன்மீக உலகம். ஆக 2 விதமான ஆத்மாக்கள் இருக்காங்க. ஆன்மீக உலகத்துல நித்தியமா முக்தி பெற்ற ஆத்மாக்கள் எப்பவுமே இருக்காங்க. அவங்க நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்க இருக்காங்க. அப்போ இந்த ஜட உலகத்துல இருக்கக்கூடிய பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு பகவான் என்ன பண்றார்? 2 விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்ன 2 விதமான வசதி? ஒண்ணு இங்கேயே இருந்து நான் தான் அனுபவிப்பாளன், நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி இங்கேயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். இன்னொருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவான் அவருடைய அவதாரங்கள், வேத சாஸ்திரங்கள் இதெல்லாம் படிச்சு இப்ப நம்மள மாதிரி ட்ரை பண்றாங்க. நாமளும் இந்த பௌத்திக உலகத்துல இருந்து வெளியில போயிடலாம், நமக்கு இந்த இடம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நாம முயற்சி பண்றோம் இல்லையா? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நம்ம முயற்சி பண்ணிட்டு. சோ 2 விதமான வசதியும் பகவான் இங்க கொடுக்குறார். அப்போ பிரளயத்தின் போது என்ன ஆகுது? இது பிரளயத்தின் போதும் கிடையாது, நம்ம உடல் அழியறது கூட ஒரு பிரளயம் தான், அதனால அதையும் வச்சுக்கலாம். சோ இறுதியில நாம பகவான் அடையலாம். அந்த மாதிரி அடையாம ஃபில்டர் பண்ணி நம்ம இப்போ ஃபில்டர் பண்றோம். அப்போ அந்த ஓட்டக்குள்ள போகாதெல்லாம் என்ன ஆகும்? மேலேயே தங்கிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஆத்மாக்கள் எங்க போய் இருப்பாங்க? ஏன்னா பிரம்மாவுடைய அந்த இரவு, நீண்ட இரவு, அது மட்டும் இல்லாம பிரம்மலோகமும் அழிக்கப்படும் போது அடுத்து பகவான் எப்போ மூச்சு விடுவார், அது வரைக்கும் ஜீவராசிகள் எங்க போய் இருப்பாங்க அப்படின்னா அந்த மகாவிஷ்ணுவோட உடல்ல போய் அவங்க வந்து இருப்பாங்க. திரும்ப ஒரு படைப்பு வரும்போது எங்க விட்டாங்களோ அங்கேருந்து என்ன பண்ணணும்? நாம தொடரணும். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 100 ரூபாய் கடன் வாங்கிட்டு இந்த பிறவியில ஜாலி, நான் அவரை ஏமாத்திட்டேன், நான் 100 ரூபாய் கடன் கொடுக்காம அவரை ஏமாத்திட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா
அந்த கடனை நாம எப்படியாவது திரும்ப செலுத்தி தான் ஆகும். வட்டியோட நாம திரும்ப அவருக்கு கொடுத்துதான் ஆகணும். அதுக்காக பல பல பிறவிகளை நாம எடுத்துதான் ஆகணும். அந்த நபர் நல்ல நபரா இருந்து அவர் போயிட்டா கூட அந்த கடனுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பல வழிகள்ல நாம பிறந்து துன்பப்பட்டுதான் ஆகணும். சோ அதனால எந்த ஒரு செயலுக்கும் எதிர்ச்செயல் இல்லாம இல்லவே இல்லை. அதனால்தான் பகவான் சொல்றார், யஜ்ஞாத்தா கர்மணோ நன்யத்ர லோகோயம் கர்மபந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. நீ எதை செஞ்சாலும் எனக்கு அர்ப்பணமா செய். இல்ல அப்படின்னா நீ கர்மபந்தத்துல மாட்டிக்குவ. கர்மபந்தத்துல மாட்டணும் அப்படின்னா விடுபடுறதுக்கு வழியே கிடையாது. தான் பிரம்மா சொல்றார், எஸ் வயிந்திர கோபம் அதவேந்திர மகோஸ்வ கர்மா வந்தானுரூபம் ஃபலபாஜனமாதனோதி கர்மாணி நிர்தஹதி கிந்து ச பக்தி வாஜாம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு சொல்ற. கர்மாணி நிர்தஹதி கிந்து ச பக்தி பாஜாம். கொஞ்ச அளவு நம்ம பக்தி பண்ணா கூட நம்ம கர்ம வினைகளை எல்லாம் பகவான் அழிச்சிடுவார். அதனால நாம கொஞ்சம் பண்றதுக்காக முயற்சி பண்ணணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நிறைய பண்றோம்னு. ஆனா கொஞ்சம் அப்படிங்கிறது என்ன அளவு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நிர்ணயிக்கிறது கஷ்டம். அதனாலதான் பிரபுபாதர் நமக்கு மினிமம் 16 ரவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தார். மினிமம் 16 ரவுண்ட்ஸ் ஃபார் ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கொடுத்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி இப்ப சொன்னேன் ஒன்னும் பகவான் பிரளயத்தப்போ பகவானுடைய விஷ்ணுவோட உடல்ல இருப்பாங்க. ரெண்டு பேருமே இருப்பாளா? முக்தி பெற்றவாளும் இருப்பா, பந்தப்பட்டவாளும் இருப்பாளா? எதுக்கு முக்தி பெற்றவங்க அங்க எதுக்கு இருக்கணும்? அவதான் நம்ம தான் ஜங்குன்னு போயிட்டோமே. ஆஹ் நான் என்ன சொன்னேன்? ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் இந்த ஓட்டையில இருந்து கீழே வராதவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே மேல இருக்கணும். அவங்கதான் போய் தங்க போறாங்களே தவிர நம்ம எல்லாம் ஃபில்டர் ஆயிட்டோம், அவ்வளவுதான், போயாச்சு. ஓகே. ஹரி ஹரி மாதாஜி. சோ பிரபா என்ன சொல்ற, நீ கவலைப்படாத, நான் உன்னை பேக் டோர் வழியா கூட்டிட்டு போறேன், ஃப்ரண்ட் டோர் வழியா விட மாட்டேன் அப்படின்னா நான் உன்னை பேக் டோர் வழியா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டார் பிரபாது. ஆனா என்ன, நான் சொல்றதை நீ கேட்கணும்னு சொல்லி, நான் சொல்றதை நீ கேட்கணும். 16 மாலை ஜெபம் பண்ணு, 4 சட்டத்திட்டம் ஃபாலோ பண்ணு, இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் ஒன்னு அழிக்க முடியாதுன்னு சொல்றாரு பிரபாது. யார் 16 மாலை கரெக்டா ஸ்திரமா ஜெபம் பண்றாங்களோ, யார் 4 சட்டத்திட்டம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வீழ்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை நாம ஒழுங்கா பண்ணணும். ஆபாசஸ்ச நிரோதஸ்ச யதோஸ்தி அத்யவசீயதே ச ஆஸ்ரயः பரம் பிரம்ம பரமாத்மேதி சப்யதே. பரமாத்மா என்று போற்றப்படும் பரமபுருஷர் தான் பிரபஞ்ச தோற்றம் மற்றும் அதன் ஒடுக்கம் ஆகியவற்றின் ஆதி மூலமாவார். இவ்வாறாக அவரே பரம உற்பத்தி ஸ்தானமாகவும் பரபிரம்மமாகவும் இருக்கிறார். மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஆச்சாரிய பிரபுபாதர் ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் துவக்கத்தில் விவரிக்கப்பட்டுள்ள ஜன்மாதி அஷ்யதக வதந்தி தத் தத்வவிதஸ்தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் பிரஹ்மேதி பராத்மேதி பகவான் இது சத்யதே பரமாத்மேதி பிரம்மதி பரமாத்மேதி பகவான் இது சத்யதே 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 ஆகிய வாக்கியங்கள் சர்வ சக்திகளுக்கும் பிறப்பிடமான பகவானை குறிக்கும் சம அர்த்தங்களாகும். அதாவது அவர் பரபிரம்மம், பரமாத்மா அல்லது பகவான் என்று அழைக்கப்படுகிறார். இப்பதத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள இது என்னும் சொல் சம அர்த்தங்களை பூர்த்தி அடைய செய்வதன் மூலம் பகவானையே சுட்டிக்காட்டுகிறது. பின்வரும் பதங்களில் இது மேலும் விளக்கப்படும். ஆனால் இந்த பகவான் முடிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே குறிப்பதாகும். ஏனெனில் ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரை தான் பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொண்டுள்ளது. கிருஷ்ணர் து பகவான் ஸ்வயம். சர்வ சக்திகளுக்கு ஆதி மூலமாக அல்லது ஆதார புருஷராக இருப்பவர் பரம சத்தியம் ஆவார். இவர் பரபிரம்மம் என்பதை போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார். மேலும் பரமசத்தியத்தை குறிப்பிடும் இறுதி சொல் பகவான் என்பதாகும். ஆனால் நாராயணர், விஷ்ணு மற்றும் புருஷர் ஆகியவை பகவானை குறிக்கும் சம அர்த்தம் கொண்ட சொற்களே. எனினும் முடிவான சொல்லாக இருப்பது கிருஷ்ணர் என்பதாகும். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே. மேலும் ஸ்ரீமத் பாகவதமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரதிநிதிக்கும் பகவானின் ஓசை அவதாரம் ஆகும். கிருஷ்ணே ஸ்வதாமோ பகதே தர்மஜானாதிபிः சக கலௌ நஷ்டத்ருஷாம் ஏஷ புராணோ அர்த்தோதுனோதிதः.
இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வ சக்திகளுக்கு மூலம் என்பதே பொதுவான முடிவாகும். அதைத்தான் கிருஷ்ணர் எனும் சொல் சுட்டிக்காட்டுகிறது. கிருஷ்ணரை அல்லது கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தை விவரிப்பதற்காகவே ஸ்ரீமத் பாகவதம் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தில் சுதகோஸ்வாமிக்கும் சௌகடரை போன்ற பெரும் முனிவர்களுக்கும் இடையிலான கேள்வி பதில்களில் உண்மை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இக்காண்டத்தின் முதல் 2 அத்தியாயங்களில் இது விவரிக்கப்பட்டு 3ஆம் அத்தியாயத்தில் இவ்விஷயம் இன்னும் தெளிவாகவும் 4ஆம் அத்தியாயத்தில் இதைவிட இன்னும் தெளிவாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் காண்டத்தில் பரம சத்தியமானது முழுமுதற் கடவுள் என்று பொருள்படுமாறு அழுத்தமாக கூறப்பட்டுள்ளதால் இது பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே சுட்டிக்காட்டுகிறது. நாம் ஏற்கனவே விளக்கியதை போல் 4 பதங்களிலும் ஸ்ரீமத் பாகவதத்தின் சாரம்சம் சுருக்கமானதாகும். இந்த பரமபுருஷ பகவானை பிரம்மா தமது பிரம்ம சங்கதியில் ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக என்று உறுதி செய்துள்ளார். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தில் 3ஆம் காண்டத்திலும் இவ்வாறுதான் முடிவு செய்யப்பட்டுள்ளது. விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10ஆம் 11ஆம் காண்டங்களில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் மற்றும் 7ஆம் காண்டங்களில் விவரிக்கப்பட்டுள்ள மனுக்களின் மண்மந்திரங்களின் மாற்றங்களை பற்றிய விஷயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிட்டுள்ளார். 8ஆம் காண்டத்தில் வைவஸ்த மனு இதே விஷயத்தை மறைமுகமாக விளக்குகிறார். மேலும் 9ஆம் காண்டத்திலும் இதே பொருளுரையே காணப்படுகிறது. 12ஆம் காண்டத்தில் குறிப்பாக பகவானின் பல்வேறு அவதாரங்களை பற்றி மேலும் விவரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக முழு ஸ்ரீமத் பாகவதத்தை கற்பதன் வாயிலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முடிவான ஆதார புருஷர் அல்லது சர்வ சக்திகளுக்கும் ஆதி மூலம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பகவான் வழிபாடு செய்யும் பிரிவினர்களின் தரத்திற்கேற்ப நாராயணர், பிரம்மம், பரமாத்மா முதலான பெயர்களால் வெவ்வேறாக விவரிக்கப்படக்கூடும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பிரபுபாதர் பாருங்க, இந்த ஒரு வார்த்தை பரபிரம்மா பரமாத்மேதி சப்யதே அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் கிருஷ்ணரை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்த பொருளுடைய என்ன பண்றாரு, கிருஷ்ணர் 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 அப்படின்னு அவருக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சுட்டி காட்டுறாரு. ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், இந்த ஸ்லோகம் நம்ம எங்க படிச்சோம்? முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தெரிஞ்சாதான் பாகவதம் நம்ம படிக்க முடியும். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், இதை எங்க படிச்சோம்? பகவத்கீதையில தேர்ட் கேண்டோ எங்க இருக்கு பகவத்கீதையில? 3rd சாப்டர் தான் இருக்கு. கேண்டோங்கிறது எங்க படிச்சோம்? கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். நான் இந்த ஸ்லோகம் சொல்லும் போதே சொன்னேன், இந்த ஸ்லோகம் பரிபாஷ ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பாகவதத்துக்கு மிக மிக முக்கியமான ஸ்லோகம். பாகவதத்தை விவரிக்கக்கூடிய ஸ்லோகம் தான் ஆதாரம். இந்த ஸ்லோகம் தான் ஆதாரம் அப்படிலாம் சொன்னேன். மறக்கவே கூடாது இந்த ஸ்லோகத்தை. ஓகே. ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாகுலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே அப்படின்னு பார்த்தோம். எங்க பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கேண்டோ. ஓகே, எந்த சாப்டர்ல பார்த்தோம்? கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் 3rd சாப்டர்ல பார்த்தோம். 3rd சாப்டர்ல பல அவதாரங்கள் விளக்கப்பட்டது. ஏதே சாம்ச கலா பும்சக, இந்த அவதாரங்கள் எல்லாம் அவருடைய விரிவங்கங்களின் விரிவங்கங்களோ அவர். ஆனால் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் ஸ்வயம் பகவான். இந்திராரி வியாக்குலம் லோகம், இந்திரனுடைய ஆட்சியில எப்பப்பெல்லாம் இடையூறுகள் ஏற்படுதோ அப்போ என்ன பண்றார்? அவர் அவதரிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ எப்படி பகவத்கீதையில யுகே யுகே அப்படின்னு சொல்றாரோ அதே மாதிரி தான் இந்த ஸ்லோகத்திலையும் சொல்றார். ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே அப்படின்னு சொல்றார். அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் மூல முழுமுதற் கடவுள். மற்ற சொற்கள் நாராயணர், அதுக்கப்புறம் பிரம்மம், பரபிரம்மா, பரமாத்மா, அதுக்கப்புறம் விஷ்ணு, இந்த சொற்கள் எல்லாம் சம சொற்கள் தான். ஆனா முடிவான சொல் அப்படின்னா அது கிருஷ்ணர் தான். என் குழந்தைதான் ரொம்ப ஒஸ்தி
அப்படின்னு சொல்ற மாதிரி பிரபுபாதர் கிருஷ்ணர் தான். ஓகே, நீ வழிபடுறது உனக்கு நாராயணன் முழுவதற் கடவுள் தவறு கிடையாது, விஷ்ணு முழுவதற் கடவுள் தவறு கிடையாது. ஆனா கிருஷ்ணர் தான் மூல முழுவதற் கடவுள். இதான் பிரபுபாதை ஸ்பெஷல். ஏன்னா சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே கொடுக்குறார் பிரபுபாதர். ஸோ அதனால அப்போ இந்த ஸ்ரீமத் பாகவதமானது கிருஷ்ணே ஸ்வதாமோ பகத் தர்ம ஜானாதிபீசக கலௌ நஷ்டத்ருஷாம் ஏஷ புராணோர் கோதுனோதிதக. இது எந்த கேள்விக்கு பதில்? எந்த கேள்விக்கான பதில் இந்த ஸ்லோகம்? பகவான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு. இது ஹரே கேள்வியா? கிருஷ்ணா. இது கேள்வியா? பகவான் முழுமுதற் கடவுளுங்கிறது கேள்வியா? கடவுள் நம்ம ஏன் ஏத்துக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி கொஸ்டின், இதனால எல்லாம் பகவான் முழுமுதற் கடவுள். எங்க அந்த மாதிரி கேள்வி யார் கேட்டா? கேள்வினாலே யார் கேட்ட கேள்வி ஞாபகம் வரணும் நமக்கு முதல்ல. பரீட்சித் சூத மகாராஜ். கோஸ்வாமி. சூத கோஸ்வாமி கேள்வி கேட்டாரா? பரீட்சித் மகாராஜ். சௌனகர். சௌனகாதி ரிஷிகள் கேள்வி கேட்டாங்க இல்லையா? எத்தனை கேள்வி கேட்டாங்க? எத்தனை கேள்வி கேட்டாங்க அவங்க? ஆறு ஆறு மாதாஜி. கேள்வி. ஆறு ஆறு கேள்வி கேள்வி கேட்டாங்க கேட்டாங்க. இல்லையா? அப்போ இந்த ஸ்லோகம் எந்த கேள்விக்கான பதில்? 4வது கொஸ்டின் வரும் நானு. 4வது கொஸ்டின் என்ன? அவதாரத்தை பற்றி Okay, இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன? சக்திகளுக்கும் மூலம் என்பது பொதுவான அறிவு. ஓகே, 6வது கேள்விக்கான பதில். 6வது கேள்வி என்ன? கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை முடிச்சுக்கிட்டு அவருடைய சொந்த தாமத்துக்கு போனதுக்கு அப்புறம் தர்மம் ஞானம் இதெல்லாம் எங்க அடைக்கலம் ஏற்பட்டது? ஆமா, ஞாபகம் வருதா? 6வது கேள்வி. ஆமா ஆமா. அப்போ இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்ன? கிருஷ்ணஸ்வதாமோ பகதே தர்ம ஜானாதிபீசக கலௌ நஷ்டத்ருஷாகேஷ புராணோ அர்கோதுனோதிதக. அர்க அப்படின்னா சூரியன். அர்கன யாரு? சூரியன். இந்த கலௌ நஷ்டத்ருஷாம் ஏஷ, இந்த கலியுகத்தினுடைய நஷ்டத்ருஷாம், இந்த கலியுகத்தினுடைய இருளை போக்குவதற்காக சூரியனை போல் இந்த பாகவதம் உதயமானது. அப்போ கிருஷ்ணர் தன்னுடைய சொந்த இருப்பிடத்துக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் தர்மம் ஞானம் இதெல்லாம் எங்க அடைக்கலம் கொண்டது? இந்த பாகவதம் அடைக்கலம் கொண்டது. சோ அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. புரியுதா? சோ அதனால எல்லாத்துக்கும் தொடர்பு நம்ம படிக்கும் போது இந்த தொடர்புகள் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஸ்ரீமத் பாகவதத்தை எளிமையா புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அங்கங்க படிச்சுட்டு அங்கங்க விட்டுட்டோம் அப்படின்னாக்கா எல்லாமே புதுசு புதுசா இருக்கும். கேட்கும் போது நமக்கு எப்பவுமே புதுசு புதுசா இருக்கும். சோ இந்த ஸ்லோகம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஏதே சாம்ச கலா பும்ச ஸ்லோகமும் நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த மாதிரி கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூல முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத பிரபுபாதர் நமக்கு ப்ரூவ் பண்றார். எல்லா பாண்டங்கள்லயும் இதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோ அத்தியாத்மிகோயம் புருஷக சோசா ஏவாதி தெய்வீகः யஸ்தத்ரோ பய விச்சேதக புருஷோ ஹி ஆதி பௌதிகः. புலன் கருவிகளை பெற்றுள்ள தனித்தன்மை வாய்ந்த நபர் அத்தியாத்மிக நபர் என்றும், புலன்களை ஆளும் தனித்தன்மையுள்ள மூர்த்திகள் அதி தெய்வீக நபர் என்றும், கண் விழிகளால் காணப்படும் உருவம் அதிபௌதிக நபர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். சோ இதை கொஞ்சம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அத்தியாத்மிக அதிபௌதிக அதிதெய்வீக அப்படிங்கிற வார்த்தைகள் நமக்கு தெரியும். அதுக்கு பல பல அர்த்தங்கள் இருக்கு. கிளேஷ அப்படின்னு சேரும் போது துன்பம்னு அர்த்தம். மற்றபடி அந்த கிளேஷங்கிற வார்த்தை வராம வரும்போது அது நம்மளை குறிக்குது, தேவர்களை குறிக்குது, இந்த பௌதிக சக்தியை குறிக்கிறது. சோ அதான் இங்க நம்ம பாக்குறோம். பொருளுரை கார்த்திகா மதத்தை படிக்கிறீங்களா? ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். பரமாத்மா கருவிகளை விரிவங்க ரூபத்தில் உள்ள பரமபுருஷர்லன்னு வருது மேம். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பரமபுருஷர் பரம ஆளுநரான ஆதார புருஷர் கிடையாது. பரமபுருஷர் பரம ஆளுநரான ஆதார புருஷர் ஆவார். பகவத்கீதையில் 10.42 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. அத்தவா பகுனை தேன கிம் ஞாதேன தவார்ஜுன விஷ்டபியாகம் இதம் கிருத்ஸ்னம் ஏகாம் சேன சிதோ ஜகத்.
விஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவன் போன்ற ஆளும் மூர்த்திகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பரமாத்மா அம்சத்தின் வெவ்வேறு அவதாரங்களாவர். பகவானிடமிருந்து உற்பத்தியாகும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் நுழைவதன் மூலமாக அவர் தம்மை இத்தோற்றங்களில் வெளிப்படுத்துகிறார். ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் என இரு பிரிவுகள் உள்ளன. உதாரணமாக, உணவு கட்டுப்பாட்டு இலாக்காவின் கட்டுப்பாட்டு அதிகாரி கட்டுப்படுத்தப்படும் நபரிடம் உள்ள அதே ஜட பொருட்களால் ஆனவர் ஆவார். அதை போலவே ஜட உலகிலுள்ள ஒவ்வொரு தனிநபரும் உயர்ந்த நிலையில் உள்ள தேவர்களால் ஆளப்படுகின்றனர். உதாரணமாக, நம்மிடம் நமது புலன்கள் உள்ளன, ஆனால் அப்புலன்கள் உயர் அதிகாரிகளால் ஆளப்படுகின்றன. ஒளி இல்லாமல் நம்மால் காண முடியாது. ஒளிக்கு அதிபதியாக இருப்பவர் சூரியன். சூரிய தேவன் சூரிய கிரகத்தினுள் இருக்கிறார். தனி நபர்களான நாமும் பிற ஜீவன்களும் காணும் விஷயத்தில் சூரிய தேவனால் ஆளப்படுகிறோம். அதை போலவே நம்மிடம் உள்ள புலன்கள் அனைத்தும் உயர் அதிகாரிகளான தேவர்களால் ஆளப்படுகின்றன. இவர்களும் கூட நம்மை போன்ற ஜீவராசிகளே. ஆனால் ஒருவர் அதிகாரம் அளிக்கப்பட்டவராகவும் மற்றவர் ஆளப்படுபவராகவும் இருக்கின்றனர். ஆளப்படும் ஜீவராசி அத்தியாத்மிக நபர் என்றும் ஆளுநர் அதிதைவீக நபர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஜட உலகிலுள்ள இந்நிலைகள் அனைத்திற்கும் பல வகைப்பட்ட பலநோக்கு செயல்களே காரணம். எந்த தனிப்பட்ட ஜீவராசியும் உயர்தரமான புண்ணிய செயலால் சூரிய தேவனாகவோ அல்லது பிரம்மமாகவோ அல்லது உயர் கிரக அமைப்பில் பிரம்மாவாகவோ அல்லது உயர் கிரக அமைப்பில் உள்ள வேற எந்த தேவராகவோ ஆகலாம். அதே போலவே தாழ்ந்த தரத்திலுள்ள பலநோக்கு செயல்களால் ஒருவன் பிறர் ஆட்சிக்கு உட்படுகிறான். ஆகவே ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவராசியும் பரமாத்மாவின் பரம ஆட்சிக்கு கீழ்ப்பட்டவன் ஆவான். பரமாத்மா ஒவ்வொருவரையும் ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் என்னும் வெவ்வேறு நிலைகளில் வைக்கிறார். ஜட உடல் அதிபௌதீக புருஷ என்று அழைக்கப்படுவது, உடல் சில சமயங்களில் புருஷ என்று அழைக்கப்படுவது பின்வரும் வேத மந்திரத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சவா ஏஷ புருஷோன்ன ரசமயக, அன்ன ரச சொரூபமானது என்று அழைக்கப்படும் இவ்வுடல் உணவை சார்ந்ததாக உள்ளது. உடல் பெற்ற ஜீவராசி எதையும் உண்பதில்லை. ஏனெனில் உரிமையாளனான அவன் ஆன்மீக தன்மை கொண்டவன் ஆவான். இயந்திரம் போன்ற உடலின் அழிவுகளையும் தேய்வுகளை சரி கட்டுவதற்காக ஜட உடலுக்கு மாற்றுப்பொருள் தேவைப்படுகிறது. எனவே தனிப்பட்ட ஜீவராசிக்கும் ஆட்சி புரியும் தேவர்களுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு அன்னரசமயம் எனப்படும் உடலில்தான் இருக்கிறது. சூரியன் பிரம்மாண்டமான ஒரு உடலையும் மனிதன் சிறியதோர் உடலையும் பெற்றிருக்க கூடும். ஆனால் கண்களுக்கு புலப்படும் இவ்வுடல்கள் அனைத்தும் ஜட பொருளால் ஆனவையே. ஆயினும் ஆளுநர், ஆளப்படுபவர் என்ற முறையில் உறவு கொண்டுள்ள சூரிய தேவன் மற்றும் தனிப்பட்ட நபர் ஆகிய இருவருமே பரமபுருஷரின் அதே ஆன்மீகமான பின்ன பகுதிகளே ஆவர். பகவான் வெவ்வேறு பின்ன பகுதிகளை வெவ்வேறு நிலைகளில் வைக்கிறார். இதனால் பரமபுருஷரே அனைவருக்கும் புகலிடமாக இருக்கிறார் என்பதே முடிவு. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ எலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இப்போ ஒருத்தர் தேர்ந்தெடுத்தார், நம்ம யாரையாவது தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்சி பொறுப்புக்கு வந்துருவாங்க இல்லையா. அவங்க ஆள்பவர்கள், நாம ஆளப்படுபவர்கள். கரெக்டா? புரியுதா? ஆனா ரெண்டு பேருமே நம்ம மனுஷங்க தானே. உங்களுக்கு கண்ணு காது மூக்கு நம்மள மாதிரிதானே இருக்கு. ஆனா என்னாச்சு, அதிகாரம், அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகாரம். அவங்க ஆள்பவர், நாம ஆளப்படுபவர்கள். அதே மாதிரிதான் தேவர்கள். இங்க ஒரு உதாரணத்துக்கு பிரபுபாதருக்கு சூரியனை கொடுத்திருக்காரு. நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த பார்வைக்கான அதிதேவர் யாரு அப்படின்னா சூரியன். சூரிய பகவான் இல்லாம நம்மளால எதையுமே பார்க்க முடியாது. ஒரு சில பேர் சொல்லலாம், சூரியன் இல்லைன்னா என்ன, நாங்க லைட்டு போட்டுப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த கரண்ட் உற்பத்தி பண்றதுக்கும் யார் தேவை? சூரிய சக்தி தேவை. சூரிய சக்தி இல்லாம எந்த சக்திக்கும் இந்த உலகத்துல இடமே கிடையாது. சோ அதனால நாம பாக்குறதுக்கு சூரிய பகவானை தான் நம்பிக்கணும். ஆனா அவருடைய உடல் அப்படிங்கிறது நம்ம உடலை விட பல மடங்கு பெரிய உடலா இருக்கலாம். ஆனா அந்த உடலும் ஜட உடல் தான். நம்மை போல பஞ்சபூதங்களாலான ஒரு உடல் தான் அவருக்கும் இருக்கு. நம்முடைய உடல் இந்த பூமியில வாழ்றதுக்கான அமைப்பை பெற்ற உடல். ஆனா சூரிய தேவனுடைய உடல் நெருப்பில வாழறதுக்கான உடலமைப்பை பெற்ற உடல். நம்ம உடல் அன்னமய அப்படின்னு சொல்லப்படுது.
நம்ம வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வளர்க்குறோம் இல்லையா? சாப்பிடாம இருந்தா நமக்கு சக்தி கிடையாது. ஆனா சூரிய தேவன் நம்மள மாதிரிதான் சாப்பிடுவார்னு சொல்ல முடியாது. அவருடைய உணவு வேற மாதிரி இருக்கும். சோ இந்த வித்தியாசம் இருக்கு. அதனால அத்தியாத்மிக, அதிபௌதிக. ஆனா இந்த ரெண்டு பேரையும் ஆட்சி செய்யக்கூடியவர் யாரு? பரமாத்மாவா இருக்கக்கூடிய பகவான். சூரிய பகவானுடைய இதயத்திலே அவர் பரமாத்மாவா இருக்கார். நம்முடைய இதயத்திலே அவர் பரமாத்மாவா இருக்கார். சோ இந்த தேவர்களுடைய பதவி எந்த ஜீவராசிக்கு வேணா கொடுக்கப்படலாம். புரியுதா? எலெக்ஷன்ல யார் வேணா நின்று ஜெயிக்கலாங்கிற மாதிரிதான். யார் வேணா இந்த தேவர்கள் பதவிக்கு வரலாம். ஆனா எந்த பதவியை பிடிக்க முடியாது? வைகுண்ட லோக பதவியெல்லாம் நம்மளால பிடிக்க முடியாது. வைகுண்ட லோகத்துல போய் நான் இன்னைக்கு நரசிம்மர் ஆயிடுறேன் அப்படிலாம் போய் உட்கார்ந்துக்க முடியாது. நான் மத்ஸ்ய அவதாரம் ஆயிடுறேன், நான் கூர்ம அவதாரம் ஆயிடலாம் போயிட முடியாது. மற்ற தேவர்களுடைய பதவி வழங்கப்படும். யார் வந்து தகுதி வாய்ந்த ஜீவராசியோ அவங்களுக்கு தேவர்களுடைய பதவி வழங்கப்படும். சோ இங்க பிரபுபா சொல்றாரு என்னது, ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவராசியும் பரமாத்மாவின் பரம ஆட்சிக்கு கீழ்ப்பட்டவன். பரமாத்மா ஒவ்வொருவரையும் ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் என்னும் வெவ்வேறு நிலைகளில் வைக்கிறார். பகவான் நம்முடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி சில சமயங்கள்ல நம்ம வந்து ஆள்பவரா வைக்கலாம், சில சமயம் நம்ம ஆளப்படணும். புரியுதா? அவ்வளவுதான். இப்ப சிம்பிளான விஷயம்தான். ஆனா நம்ம பரமபுருஷ பகவானுக்கு கீழ்ப்பட்டவர்கள். ஆள்பவரா இருந்தாலும் சரி, ஆளப்படுபவரா இருந்தாலும் சரி, நம்ம யாரா இருந்தாலும் சரி, பகவான் தான் எல்லாரையுமே ஆள்றவர். ஏகம் ஏகதரா பாவே யதா நோ பலவாமஹே ஹிதயம் தத்ரயோ வேத ச ஆத்மா ஸ்வாஸ்ரயாஸ்ரயக. இந்த ஏழாவது ஸ்லோகத்தோட இந்த 10 விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 8வது விஷயத்தோட முடிஞ்சிருச்சு. இதுல இந்த அடுத்து இருக்கிறது மற்ற விஷயங்களை பற்றி சொல்லப்படுது. ஜீவராசிகளின் மேற்குறிப்பிட்ட 3 நிலைகளும் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பவை ஆகும். ஒன்று இல்லாத வேளையில் மற்றது அறியப்படுவதில்லை. ஆனால் அவர்களில் ஒவ்வொருவரையும் புகலிடத்தில் புகலிடமாக காண்பவரான பரமபுருஷர் அனைவரிலும் சுதந்திரமானவர் ஆவார். இதனால் அவரே மிகச்சிறந்த புகலிடம் ஆவார். ஆශ්‍රய தத்துவம் இங்கே சொல்லப்படுது. சோ பகவான் தான் எல்லாருக்கும் கடைசியில ஆශ්‍රய தத்துவமா இருக்கார். மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி ஒரு டவுட் நான் கேட்கல, மியூட்லயே கேட்டிருக்கேன் மாதாஜி. இந்த இது சொன்னீங்களோட அந்த உடல்ல வந்து நம்ம இருப்போம், சூரியன் எங்க இருப்பார் சொன்னேன். சூரியன் என்ன மாதிரி இருப்பான்னு சொன்னேன் மாதாஜி. அவருக்கு நெருப்புல இருக்கக்கூடிய உடல். நெருப்பு. ஓகே. நெருப்பு உடல். தண்ணியில வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு அந்த தண்ணியில வாழ்றதுக்கு மாற உடல் இருக்கிற மாதிரி சூரிய பகவான் நெருப்புல வாழக்கூடிய உடலமைப்பை கொண்டவர். இந்த பஞ்சபூதத்துல காற்றுல வாழக்கூடிய உடலமைப்பு கொண்ட ஜீவராசிகள், கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வழங்கிய சில பிரபுபாதருக்கு ஜெய். ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் எனும் உணவில் ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ள எண்ணில் அடங்காத ஜீவராசிகள் உள்ளனர். ஆனால் அறிவு புலனின் உதவியின்றி ஆளப்படுபவர் யார், ஆள்பவர் யார் என்பதை ஒருவராலும் அறியவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாது. உதாரணமாக நமது காட்சிக்குரிய சக்தியை சூரியன் ஆட்சி செய்கிறது. சூரியனுக்கு அதன் உடல் இருப்பதால் நம்மால் அதை காண முடிகிறது. நமக்கு கண்கள் இருப்பதன் ஒரே காரணத்தால் சூரிய ஒளி பயனுள்ளதாக இருக்கிறது. நமக்கு கண்கள் இல்லையெனில் சூரிய ஒளியால் உபயோகம் இல்லை. மேலும் சூரிய ஒளி இல்லையெனில் கண்களும் பயனற்றவையே. இவ்வாறாக அவை ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன. எனவே அவற்றை ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க செய்தவர் யார் என்ற இயல்பான கேள்வி எழுகிறது. ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும் உறவுமுறை ஏற்படுத்தியவர் முற்றிலும் சுதந்திரமானவராகத்தான் இருக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தின் துவக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் ஒன்றுக்கொன்று சார்புள்ள அனைத்து பொருட்களுக்கும் மூல பிறப்பிடமாக இருப்பவர் முற்றிலும் சுதந்திரம் வாய்ந்த பகவான் ஆவார். பரமசத்தியம் அல்லது பரமாத்மா எனப்படும் இவர் வேறு எதையும் சார்ந்திருப்பவர் அல்ல. இவர் சுவாசரயாஸ்ரயக எனப்படுகிறார். இவர் தம்மை மட்டுமே சார்ந்தவராக இருக்கிறார். இதனால் இவரே அனைத்திற்கும் பரம அடைக்கலம் ஆவார். பரமாத்மாவும் பிரம்மமும் பகவானுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பினும் பகவான் புருஷோத்தமராக அல்லது பரம புருஷராக இருப்பதால் அவரே பரமாத்மாவிற்கும் பிறப்பிடமாக உள்ளார். தாமே புருஷோத்தமராகவும் அனைத்திற்கும் பிறப்பிடமாகவும் இருப்பதாக பகவத்கீதையில் 11.18 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இதனால் பரமாத்மா மற்றும் பரபிரம்மம் உட்பட அனைத்து ஜீவன்களுக்கும் மூல பிறப்பிடமாகவும் புகலிடமாகவும் இருப்பவர் ஸ்ரீ கிருஷ்ணரே என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பரமாத்மாவிற்கும் தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் இடையில் வேறுபாடு இல்லை என்று ஏற்றுக்கொள்வதாக இருப்பினும்
தனிப்பட்ட ஆத்மா ஜடசக்தியின் மாயையிலிருந்து விடுபடுவதற்கு பரமாத்மாவின் தயவையே நம்பி இருக்கிறது. தனிநபர் மாயா சக்தியின் உறுதியான பிடியின் கீழ் அகப்பட்டு கிடப்பதால் அவன் தன்மையில் பரமாத்மாவோடு ஒன்றுபட்டவனாக இருப்பினும் ஜட பொருளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் மாயைக்கு அவன் கீழ்ப்பட்டவனாக இருக்கிறான். இந்நிலையிலிருந்து விடுபடுவதற்கும் தான் பரமாத்மாவோடு ஒன்றுபட்டவனாக அங்கீகரிக்கப்படுவதற்கும் தனிப்பட்ட ஆத்மா பரமாத்மாவின் தயவையே எதிர்பார்த்திருக்கிறான். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தனிப்பட்ட ஜீவராசி எப்பொழுதும் பரமாத்மாவையே சார்ந்திருக்கிறான். ஏனெனில் தனிப்பட்ட ஆத்மா தனது ஆன்மீக சொரூபத்தை மறந்து விடுகிறான். ஆனால் பரமாத்மாவோ தனது உன்னதமான நிலையை மறப்பதே இல்லை. ஜீவாத்மா மற்றும் பரமாத்மா ஆகியோரின் இந்த வேறுபட்ட நிலைகள் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஜீவாத்மாவாகிய அர்ஜுனன் தனது பற்பல முந்தைய பிறவிகளை மறந்துள்ள நிலையும், ஆனால் பரமாத்மாவாகிய பகவானின் மறவாத நிலையும் 4ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளன. பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தாம் சூரிய தேவனுக்கு பகவத்கீதை உபதேசித்ததை கூட பகவான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். இத்தகைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளை பகவானால் ஞாபகத்தில் வைத்திருக்க முடியும். இது பகவத்கீதையில் 7.26 பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதாகம் சமதீதானி வர்தமானானி சார்ஜுனா பலிஷ்யானி பூதானி மாம்து வேத நகசன. நித்திய ஆனந்தத்துடன் கூடிய அறிவுமயமான உடலை கொண்ட பகவான் கடந்த காலத்தில் நிகழ்ந்தவற்றையும் தற்போது நிகழ்வனவற்றையும் எதிர்காலத்தில் நிகழ இருப்பனவற்றையும் முழுமையாக அறிந்திருப்பவர் ஆவார். ஆனால் பரமாத்மா மற்றும் பிரம்மம் ஆகிய இருவருக்குமே உள்ளிடமாக உள்ள அவரை அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்களால் உள்ளபடியே அறிய முடியாது. தனிப்பட்ட ஜீவராசியின் உணர்வு பிரபஞ்ச உணர்வுடன் ஒத்த தன்மையுடையது எனும் பிரச்சாரம் முற்றிலும் தவறானதாகும். ஏனெனில் அர்ஜுனனை போன்ற ஒரு நபர் அல்லது தனிப்பட்ட ஆத்மா எப்பொழுதும் பகவானுடனேயே இருப்பவராக இருந்தாலும் அவராலும் தமது கடந்த கால செயல்களை நினைவு கூற முடியாமல் இருக்கிறது. எனவேதான் பிரபஞ்ச உணர்வோடு ஒன்றுபட்டவன் என்று கூறிக்கொள்ளும் சாதாரண அற்ப மனிதனால் அவனுடைய கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றி எவ்வாறு அறிய முடியும்? தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சார்ந்து இருக்கிற தன்மை முதல் ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? நம்ம பார்க்கணும் அப்படின்னா சூரியனுடைய உதவி தேவை, சூரிய ஒளி தேவை அப்படின்னு பார்த்தோம். சூரிய ஒளி இருக்கு, ஆனா நமக்கு கண்ணு இல்லைன்னா பார்க்க முடியாது. அந்த சூரிய ஒளியினால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆக சூரியனும் கண்களும் ஒன்னை ஒண்ணு சார்ந்து இருக்கு. இந்த மாதிரி சார்ந்து இருக்கிறதுக்கான ஏற்பாடு செய்தவர் யார்? இந்த ஒரு கேள்வி வருது இல்லையா? யார் இந்த ஏற்பாட்டை செஞ்சது? சூரியனை படைச்சு நமக்கு கண்களை படைச்சு இந்த ரெண்டும் ஒத்துருக்கு ஒத்து சார்ந்து இருக்கக்கூடிய அந்த செயலை செய்தது யார் அப்படின்னா அவர் தான் பகவான். சோ இந்த சார்ந்து இருக்கக்கூடிய தன்மையை அவர் தான் உருவாக்குறார். இதை நம்ம கபில சிக்ஷால நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். சோ அதனால அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவர் சுதந்திரமானவரா தான் இருக்கணும். அவரால் தான் இந்த மாதிரி செயல்பட முடியும். நாம சுதந்திரமானவர்கள் கிடையாது. அதனால்தான் ஸ்வாஸ்ரயாஸ்ரய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ்ரய அப்படின்னா அடைக்கலம், நாம அடைக்கலம் ஏற்கக்கூடிய ஒரே நபர் அவர் தான். ஏன்னா பூர்ண சுதந்திரமானவர். வேற யாருக்கிட்ட நம்ம போனாலும் சரி, அவங்க யாருக்காவது அடிமையா இருப்பாங்க. ஆனா பகவான் தான் பூரண சுதந்திரமானவர். அதனால எல்லா ஜீவராசிகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய தன்மை பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ அதே மாதிரி பகவான் எல்லா காலங்களையும் அறிந்தவர். வேத அப்படின்னா தெரியும், அறிவுன்னு அர்த்தம். வேதாகம் எனக்கு தெரியும். வேதாகம் சமதீதானி அப்படிங்கிறது எல்லா காலங்கள், கடந்த நிகழ் எதிர்காலங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பகவான் சொல்றார். வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாந்து வேதன கஷ்டன. ஆனா என்னை பத்தி தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது அப்படின்ட்டு. எனக்கு எல்லாம் தெரியும், என்னை பத்தி தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. சோ அதனால பகவானை பத்தி நம்மளால அவர் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறாரோ அந்த அளவுக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த கொஸ்டின் அர்ஜுனன் பகவான்கிட்ட கேட்பார் இல்லையா அந்த லீலையும் போது, நீங்க எல்லா பிறவையும் எடுத்துட்டு இருக்கீங்க, என்னால முடியல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா? அர்ஜுனன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா 4வது காண்டத்துல என்ன, 4வது சாப்டர்ல என்ன கேட்கிறாரு அப்படின்னா, கிருஷ்ணன் எடுத்தோன்னு சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுர் இஷ்வாகவே பிரவீத் அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனுக்கு சந்தேகம் வந்துருச்சு.
இது எப்படி கிருஷ்ணா, இமம் விவஸ்வதே யோகம், நீங்க எப்போ விவஸ்வானுக்கு இந்த யோக முறையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்பதான் கிருஷ்ணர் சொல்றார், அற்புதமான ஸ்லோகம். பகூனி மே வியதீதானி ஜென்மானி தவசார்ஜுன, பகூனி மே வியதீதானி ஜென்மானி தவசார்ஜுன. அடுத்த லைன் வந்துச்சு. சோ அப்ப சொல்றார் கிருஷ்ணர், நானும் நீயும் பல பல பிறவிகள் எடுத்திருக்கோம், ஆனா நீ அதையெல்லாம் மறந்துட்ட, நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற. அது 4th சாப்டர். சோ இந்த 7வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எல்லா காலங்களையும் நான் அறிவேன், வேதாகம் சமதீதானி அப்படின்னு சொல்ற. எல்லா காலங்களையும் எனக்கு தெரியும், ஆனா என்னை அறிந்தவர்கள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ற. எதுக்காக இப்போ பிரபுபாதர் இந்த பொருளை கொடுத்திருக்காருன்னா, நாம யார்கிட்ட சரணடைகிறோம், அந்த நபர் எப்படிப்பட்டவர், நாம சரணடைகிற அந்த நபர் எப்படிப்பட்டவர், அவர் தான் எல்லாருக்கும் மேலானவர், அவருக்கு மேலானவர்கள் யாரும் கிடையாது. ஆශ්‍රய தத்துவத்தை நீ உறுதிப்படுத்துற. சோ அடுத்த ஸ்லோகம் படிக்கிறதுக்கு டைம் இருக்கா? இந்த பொருளுரை இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு படிக்காதவங்க கண்டிப்பா நாளைக்கு படிக்கலாம். யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லையா இன்னைக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, பரமாத்மாவும் பிரம்மமும் பகவானுக்கு கீழ்ப்படைந்தவராக இருப்பினும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப பரமாத்மான்றது நம்ம மனசுல இருக்கிறது தானே, எல்லா ஜீவராசி மனசுல இருக்கிறது தானே பரமாத்மா. ஆமா. அப்ப பகவான் வேற, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். பகவான் அப்படிங்கிறவர் ஒரு தனி நபர், சரியா? அவர்கிட்ட இருந்து வெளிப்படுற பிரம்ம ஜோதி அப்படிங்கிறது தான் பிரம்மம். பிரம்ம ஜோதின்னு சொல்லப்படுது, பிரம்மம்னு சொல்லப்படுது. அதே பகவான் பரமாத்மாவா நம்ம ஒவ்வொருடைய இதயத்திலயும் இருக்கிற, ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கார். ஓகேவா? சோ பரமாத்மா 4 கரங்களை உடையவர். அவர் தாமரை இதுல நின்றுட்டு இருக்கார், நம்ம இதயத்துல இருக்கார், ஒரு கட்டை விரல் அளவு உயரம் இருக்கார் அவர். சோ பரமாத்மாவுடைய ஃபீச்சர்லாம் நம்ம 2nd கேண்டோல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த அத்தியாயத்துல ரெண்டாவது இந்த ஸ்கந்தத்துல 2வது சாப்டர்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். சோ பரமாத்மா எப்படி இருப்பார் அப்படின்னு தான் பார்த்தோம். சோ அந்த பரமாத்மா பகவானுடைய விரிவங்கம். பரமாத்மா அப்படிங்கிறவர் இந்த பௌதிக உலகத்துல தான் இருக்காரு, ஆன்மீக உலகத்துல பரமாத்மா கிடையாது. கிடையாது. ஆன்மீக உலகத்துல சாக்ஷாத் பரமபுருஷ பகவான் தான் இருக்காரு. சோ ஏன் ஆன்மீக உலகத்துல பரமாத்மா கிடையாது? எதுக்காக இங்க பரமாத்மா இருக்கணும்? பரமாத்மாவோட செயல் என்னன்னு பாக்குறோம் இங்க. இப்ப கூட நம்ம படிச்சோம், பரமாத்மா நம்மள வழி நடத்துறாரு மாதாஜி. வழி நடத்துறார். குருவி கதை கிடையாது, 2 பறவைகள்னு சொல்லப்பட்டது. சாட்சியா இருக்கார். நமக்கு நம்மளுக்கு நம்மளுடைய விருப்பங்களை அவர் தான் நிறைவேற்றுறார். வெறும சாட்சியா மட்டும். உபதிருஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வரக அப்படின்னு சொல்லப்பட்டோம். உபதிருஷ்டா பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கார், நமக்கு அனுமதி கொடுக்கிறார், நம்மள பராமரிக்கிறார். பரமாத்மா இல்லாம நம்மளால இயங்கவே முடியாது. வெறும ஆத்மா என்ன பண்ண முடியாது? இயங்க முடியாது. ஆத்மா வெறும எங்க இயங்க முடியும் அப்படின்னா ஆன்மீக உலகத்துலதான் முழுக்க ஆன்மீக சுரூபமா இருக்கும். அப்ப நம்ம பரமாத்மாவோட துணை நமக்கு அப்போ தேவை கிடையாது. அங்க நேரடியா பகவானால நாம கட்டுப்படுத்தப்படும். சோ சிசிடிவி கேமரா அடிக்கடி சொல்றோம் இல்லையா? என்ன மாதாஜி? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க மாதாஜி. ஷாப்ல எல்லாம் கேமரா வைப்பாங்க, வீட்டுல நம்ம கேமரா வைக்கணும். அதனால நம்ம ஆன்மீக லோகத்துல இந்த மாதிரி பரமாத்மா இருக்க மாட்டாங்க, இங்க பௌதிக லோகத்துல பரமாத்மா இருப்பாங்கன்னு சொன்னீங்க மாதாஜி. ஆமா, கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி, நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. சோ நமக்கு இந்த என்ன புத்தி இருக்கு, இங்க கெட்ட புத்தி இருக்கு. அதனால நம்மள வாட்ச் பண்றதுக்கு பரமாத்மா தேவையா இருக்க. அங்க யாரும் சொல்லாமலே நம்ம எல்லாம் ஒரே காரியம்தான். அங்க பெரிய அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்க வேண்டாம், ஐடி கம்பெனில போய் வேலை பார்க்க வேண்டாம், கோடி கோடியா சம்பாதிக்க வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம். அங்க பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்ன? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,
அப்படின்னு பகவானுடைய நாமத்தை ஆனந்தமா பாடிக்கிட்டு, மாதாஜி நீங்க வந்து மல்லியரும்பு மாலை கோக்க போறீங்களா இல்லைன்னா முல்லையரும்பு மாலை கோக்க போறீங்களா, நீங்க என்ன பண்ண போறீங்க, நான் என்ன பண்ண போறீங்க, இதேதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாங்க, ஆனந்தமா இருக்கு. சோ இதுதான் அங்க வந்து மெயின் வேலை வந்து அதுதான், பகவானுடைய சேவை, பகவானுடைய நாமம், பகவானுடைய புகழ் பாடிக்கிட்டே எப்பவும் நிச்சயமா அங்க இருக்க வேண்டியதுதான் நம்மளுடைய ஒரே கடமை, வேற எதுவும் கிடையாது. சோ அதனால அங்க பரமாத்மாவுக்கு வேலை கிடையாது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्यः एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय, गुरु प्रेमानंदे, हरि हरि बोल. हरि हरि बोल माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी, थैंक्यू माताजी. थैंक यू. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी, थैंक यू हरे माताजी. कृष्णा. थैंक यू. थैंक यू. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. हरे थैंक कृष्णा यू. माताजी, थैंक यू माताजी. हरे कृष्णा. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम